Praise the Lord. இன்னைக்கு நம்ம வந்து காட்ஸ் குட்னஸ் 9வது தொடரில் இருக்கிறோம். போன முறை நம்ம பார்த்தது 23வது சங்கீதம் 5வது வசனத்தின் முதல் பாகம். அது என்னன்னா, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி, அதுல ஒரு 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 தொடர் நம்ம பண்ணோம். இன்னைக்கு வந்து என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், அவ்வளவுதான். அந்த ஒரு வசனம் வந்து 3 செய்தி வருது அதுல. அடுத்த வசனம் தான் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஸோ இன்னைக்கு வந்து அபிஷேகம் பத்தி பார்க்க போறோம் நம்ம. எனக்கு அபிஷேகத்துக்கு எந்த குறை இல்லை. நான் கர்த்தருடைய மந்தையில இருக்கும் போது அபிஷேகத்துக்கு எனக்கு குறை இல்லை. அபிஷேகம்னா என்னங்க? நீங்க எப்படி பாக்குறீங்க அபிஷேகம்னா? உங்களை சுத்தி இருக்கிற கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க அபிஷேகம்னா? அபிஷேகம் பெற்றீங்களா, அபிஷேகம் பெற்றீங்களான்னா என்ன என்ன மீன் பண்றாங்க அவங்க? ஆவில நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசுது, அதுதான் அபிஷேகம் இல்ல? அதெல்லாம் இன்னைக்கு கிளியர் ஆக போகுது அபிஷேகம்னா என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆவில நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசுறாங்க சபையில, அடுத்த நிமிஷம் வெளியில போயிட்டு கெட்ட வார்த்தை பேசுறாங்க. அது எப்படி? அப்ப அபிஷேகம் என்ன ஆகுதாங்க? இந்த மாதிரி நிறைய போலி டீச்சிங்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து இவ்வளவு ஆழமா ஒரு காரியத்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலை. ஓகே, அபிஷேகம் அதாவது நம்ம இன்னைக்கு பார்க்க போற வசனம் வந்து நடுவுல இருக்கிற பகுதி, 5வது வசனத்தின் நடுவுல இருக்கிற பகுதி, என்னுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறீர், இல்லைன்னா என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். இந்த எண்ணெய் அப்புறம் திராட்சரசம், இது ரெண்டு பாத்தீங்கன்னா பைபிள்ல சந்தோஷமும் செழிப்பும், அதுடைய அர்த்தம் அப்படிதான் வரும், சந்தோஷம் செழிப்பு. அந்த அங்க ஒரு 3 ஸ்லைடு இருக்குது தம்பி. யோபு 29:6, எரேமியா 31:12. நான் அதை ஷேர் பண்றேன், அப்புறமா நீங்க பாருங்க அந்த வசனம். யோவேல் 2:24 நான் இப்ப வாசிக்கல, ஸ்கிப் பண்றேன். அந்த 3 வசனத்துல பாத்தீங்கன்னா அந்த அந்த சந்தோஷம் செழிப்பு அந்த சூழ்நிலையில தான் எண்ணெயை பத்தி பேசுறாங்க. ஓகே, ஏன்னா அதுதான் எண்ணெயுடைய அர்த்தம் வந்து அப்படி ஜனங்க புரிஞ்சுக்கிறாங்க பழைய ஏற்பாட்டுல. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த செய்தி எல்லாம், இந்த 12 தொடர் வந்து வெளியே இருக்கிற ஜனங்களுக்கு கிடையாது, கர்த்தருடைய மந்தையில இருக்கிற ஆடுகளுக்கு மட்டும்தான். நீங்க கர்த்தருடைய மந்தையில ஒரு ஆடா இருந்திருந்தா, அது அப்படி சொன்னா அது அர்த்தம் என்னன்னா, நீங்க இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு அனுதினமும் பாவத்துக்கு எதிராக நீங்க போராடி பரிசுத்தத்தை நாடி ஒரு பரிசுத்தவானா நீங்க வாழும் போதுதான் அதுதான் அந்த மந்தையில இருக்கிற ஆடுடைய அடையாளம். ஓகே, இந்த அபிஷேகம் என்றது பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா ஆசாரியர்கள், ராஜாக்கள், அப்புறம் தீர்க்கதரிசிகள், அவங்களுக்கு தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு கொம்புல, அந்த மாட்டுடைய கொம்புல இல்ல வேற ஏதோ ஒரு ஜீவராசியுடைய கொம்புல எண்ணெய் எடுத்துன்னு வந்து அப்படியே தலையில ஊத்துவாங்க. ஸோ அப்படிதான் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம பார்த்தோம், தாவீது அப்படிதான் அபிஷேகம் பண்ணாரு. அதுக்கப்புறம் சவுல் ராஜாவை அதே போலதான் அபிஷேகம் பண்ணாங்க. ஸோ பழைய ஏற்பாட்டுல இது வந்து ஒரு கர்த்தர் அபிஷேகம் கொடுக்கும் போது ஒரு மனுஷன் மூலமா அது எப்படி இருக்கும்னா ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும், அந்த அபிஷேகம் வந்து ஏராளமாகவும் இருக்கும். அதனாலதான் அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, அது அடுத்த தொடர்ல பார்ப்போம், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஸோ நம்மால ஆக்சுவலி உணர முடியாத அளவுக்கு ஆசீர்வாதங்கள் கர்த்தர் நம் மீது பெருமளவில் பொழிய செய்கிறார் அபிஷேகம் வரும்போது. ஓகே, இந்த வசனம் பாத்தீங்கன்னா இன்னைக்குரிய தேதியிலிருந்து ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி தாவீது எழுதின ஒரு சங்கீதம்.
3000 வருஷத்துக்கு முன்னாடி தாவீது இது எழுதுறாரு, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். இந்த வசனம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அது நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஒரு செய்தி கொடுக்குது? அதோடைய அர்த்தம் என்ன? நம்ம நம்ம சூழ்நிலையில என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறீர்னா அதோடைய அர்த்தம் என்ன? அபிஷேகம்னா என்ன? ஆரம்பத்திலே கேட்டேன் நான். ஓகே, யார் அபிஷேகம் பண்றாங்க அதுதான் முக்கியம். யார் அபிஷேகம் பண்றாங்க? இப்போ நாளைக்கு உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒருத்தர் திடீர்னு இல்ல உங்க உங்க குடும்பத்துல இருக்கிற உங்க தாத்தாவோ யாரோ பெரியவர் உங்க தலை மேல எண்ணெயை ஊத்தி, ஏப்பா நீ சென்னைக்கு மேயரா ஆக போற அப்படின்னு சொல்லி அபிஷேகம் பண்ண ஆயிடுவீங்களா? ஆக மாட்டீங்க. ஏன்னா அவருக்கு அந்த அதிகாரம் கிடையாது. இல்ல, யாரா இருந்தாலும் அந்த மனுஷனுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அதனால அது செல்லாது. அவர் எவ்வளோ ஒரு விலை உயர்ந்த ஒரு நல்ல நறுமணம் இருக்கிற ஒரு எண்ணெயை கொண்டு உங்க மேல ஊத்துனா கூட நீங்க சென்னைக்கு மேயர் ஆக மாட்டீங்க. சோ யாரு அபிஷேகம் பண்றாங்க அதுதான் முக்கியம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, இந்த தொடர் நான் ரிக் வாரன் என்ற ஒரு நபர்கிட்ட இருந்து அது கேட்டு ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டு ரொம்ப தொடப்பட்டு தான் நான் இந்த செய்தி உங்க முன்னாடி கொண்டு வந்திருக்கிறேன். அவர் அபிஷேகம் உடைய அர்த்தம் இப்படி சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தரால் அபிஷேகம் செய்யப்படுவது என்பது உள்ளார்ந்த நடக்கும் ஒண்ணு. அதாவது உங்களுக்கு உள்ள ஏதோ ஒண்ணு நடக்குது, அதுதான் கர்த்தரால் அபிஷேகம் செய்வது சொல்லி அதோடைய அர்த்தம். கர்த்தரின் பரிசுத்த ஆவி உங்களுக்கு நுண்ணறிவு, திறன் அல்லது சகிப்புத்தன்மை, அதிகாரம் அல்லது பாதுகாப்பு வழங்கும் போது கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்த வேலையை செய்வதற்கு உங்களிடம் பொதுவாக இல்லாத ஒரு திறனை தருவார். பொதுவா யாருக்கு இல்லாத ஒரு திறன், பொதுவா யாருக்கு இல்லாத ஒரு சகிப்புத்தன்மை, அப்படிப்பட்ட ஒரு 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 பொட்டென்ஷியல் உங்களுக்கு கர்த்தர் அபிஷேகம் பண்ணும் போது கிடைக்கும். இதோடைய அர்த்தம் இன்னும் போக போக இன்னும் தெளிவா வரும். சோ இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அப்ப மனுஷரால அபிஷேகம் படுவதுன்னா அது அது அதோடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனுஷரால் அபிஷேகம் செய்வது என்பது ஒரு உள்ளார்ந்த விஷயத்தின் வெளிப்புற அடையாளமாகும். கர்த்தர் உங்களுக்குள் என்ன செய்கிறார் என்பதற்கான வெளிப்புற அடையாளமாக யாராவது உங்கள் மேல் ஜபத்துடன் எண்ணெயை தடுவும் போதோ ஊத்தும் போது அது நிகழ்கிறது, அந்த அபிஷேகம். பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ராஜாக்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு, அப்புறம் ஆசாரியர்களுக்கு இதே போலதான் அபிஷேகம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு உள்ளுக்குள்ள கர்த்தர் ஏதோ செய்யறாரு, அதுடைய வெளிய அடையாளம் தான் இந்த அபிஷேகம். இப்படிப்பட்ட காரியங்கள் இன்னும் நம்ம மத்தியில இருக்குது. நம்ம ராபோஜனம் எடுக்கும் போது என்ன பண்றோம்? அது ஒரு அடையாளம், வெளியே காட்டுற ஒரு அடையாளம். நம்ம என்ன சொல்றோம்? நம்மளுக்கு உள்ள என்ன நடக்குது? நம்ம நம்ம பாவத்தை அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில அந்த மரணத்தை நினைத்து நம்ம பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு திருப்பி நம்மளுடைய உறவை கர்த்தருடைய இருக்கிற உறவை நம்ம புதுப்பிக்கிறோம். ஏன்னா நம்ம ஒரு வாரமோ ஒரு மாதத்துக்குள்ள எத்தனையோ பாவங்கள் செய்து விலகிடுறோம். அதனால அந்த உறவை திருப்பி திடப்படுத்துகிறோம் இது ராபோஜனம் மூலமா. ஞானஸ்நானம் எடுக்கும் போது அதே போலதான் நம்ம என்ன பண்றோம்? இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து நம்ம அந்த தண்ணியில போகும்போது பழைய வாழ்க்கைக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்கிறோம். ஒரு ஒரு பரியல் சர்வீஸ் மாதிரி. அது பழைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு, தண்ணியிலேருந்து வெளியில வரும்போது நான் புது மனிதனா இருக்கிறேன், உள்ள ஒரு காரியம் நடக்குது, அதுக்கு வெளிப்புற அடையாளம் தான் இது. ஸோ அதே போலதான் இந்த அபிஷேகமும் வெளியில எண்ணெய் ஊத்தி பண்ணும் போது அதோடைய அர்த்தம் அதுதான். இதுல
பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய் அப்படின்னு சொல்லும் போது ஒலிவு எண்ணெய் தான் அதிகமா பயன்படுத்துவாங்க. ஸோ ஒலிவு எண்ணெய் என்பது கர்த்தரின் ஆவியின் சின்னம். நிறைய அதுக்கு வசனங்கள் இருக்குது. நம்ம டீட்டெயில்டா போனாதான் அது பார்க்க முடியும். ஆனா இப்போதைக்கு நான் ஜஸ்ட் உங்க முன்னாடி என்ன சொல்றேன்னா, கர்த்தரின் ஆவியின் சின்னம், கர்த்தரின் பிரசன்னத்தின் சின்னம், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரின் ஆசீர்வாதத்தின் சின்னம், கர்த்தரின் அங்கீகாரத்தின் அடையாளம், செழிப்பின் சின்னம், பாதுகாப்பு, வாக்குறுதிகள், அப்புறம் இப்படிப்பட்ட காரியங்கள் அந்த ஒலிவு எண்ணெயால் அபிஷேகம் செய்யும் போது அதோடைய அர்த்தம். பைபிள்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இப்ப சங்கீதம் 45:7 மகிழ்ச்சியின் எண்ணெய், அதாவது நான் அந்த மகிழ்ச்சி என்ற வார்த்தை நான் போட்டேன். ஆனா ஆக்சுவலி அங்க ஆனந்த தைலம்னு சொல்லி இருக்கும். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா வேற வேற வார்த்தை மாறி வருது. ஆயில் ஆஃப் ஜாய், ஆயில் ஆஃப் கிளாட்னஸ் அப்படி வருது. ஏசாயா 61:3 பாத்தீங்கன்னா அங்க ஆனந்த தைலம், ஆனந்த எண்ணெய், ரட்சிப்பின் எண்ணெய், விடுதலையின் எண்ணெய், யாக்கோபு 5:14-16. சோ இப்படி வெவ்வேறு எண்ணெய்கள் பத்தி பேசப்படுகிறது. ஆனாலும் இந்த அபிஷேகத்தின் எண்ணெய்ன்னு சொல்லும் போது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நம்ம என்ன சொல்றோம், பாஸ்டர் அந்த ஜப எண்ணெய் ஆயிடுச்சு, அவங்க வாங்கிட்டு போனாங்க, திருப்பி கொடுக்கல, திருடிட்டு போயிட்டாங்க, இன்னொரு ஜப எண்ணெய் கொடுங்க அப்படின்னு சொல்றோம்ல. ஆனா அந்த காலத்துல இந்த அபிஷேகம் எண்ணெய் நம்ம வீட்டுல தனிப்பட்ட முறையில வைக்க முடியாது. அது அபிஷேகம் எண்ணெய்ன்னு சொல்லும் போது அதுல ஒரு பவர் இருந்தது. தனிப்பட்ட முறையில வைக்க முடியாது. நீங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த வசனங்களை எடுத்து வாசிங்களேன். யாத்திராகமம் 30வது அதிகாரம் 22-33 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. அது அபிஷேகம் ஆசாரியர் மட்டும்தான் பண்ண முடியும், வேற யாரும் பண்ண முடியாது. அந்த எண்ணெய் தேவாலயத்துல தான் இருக்கணும், வீட்டுல வைக்க முடியாது. ஆசாரியர் கூட தன் வீட்டுல வைக்க முடியாது. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து இந்த சடங்காச்சாரம், இந்த சம்பிரதாயம் எல்லாத்தையும் உடைச்சு விட்டு அவர் உங்களையும் என்னையும் ஆசாரியராக்குனாரு. நீங்க வெளிப்பாடுத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனத்துல எங்களுடைய தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர்ன்னு சொல்லி போட்டிருக்கு. சோ நீங்க இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது, நீங்க கர்த்தருடைய மந்தையில ஒரு ஆடா வரும்போது நீங்க ஆசாரியரா மாறுறீங்க. ஓகே. அதே போல கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தருக்கு ஒரு நோக்கம், ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். நம்மளுக்கு ஒரு அழைப்பு இருக்குது. உயிர் இருக்கிற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்குது. அவங்க மந்தையில இருக்கிறாங்களோ மந்தைக்கு வெளியே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்குது. Everybody who is alive has a calling by God in his life. அப்போ இங்க இல்லத்தரசி எவ்வளவு பேர் இருக்கிறீங்க? கை தூக்குங்களேன். வீடு கவனிக்கிறீங்க, பிள்ளைகளை வளர்க்குறீங்க, ஓகே, மற்ற காரியங்கள் வீட்டு சம்பந்தமா எல்லா காரியங்கள் பாத்துக்கிறீங்க. அப்புறம் ஆசிரியர்கள் யாருன்னா இருக்கிறீங்களா? நீங்க ஆசாரியரா, நீங்க பயிற்றுபவரா, என்னது ட்ரைனிங் கொடுக்கிறவரா? பயிற்றுவிப்பாளர், ட்ரைனிங். ஆமா. அப்புறம் ஓட்டுநர், மெக்கானிக், இசைக்கலைஞர், அமைப்பாளர், விமானி இல்லைன்னா விமானம் ஓட்டுநர், அப்புறம் அரசியல்வாதி, விற்பனையாளர், விஞ்ஞானி, வங்கியாளர், நம்ம மத்தியில இருக்காங்க வங்கியாளர், வடிவமைப்பாளர், அப்புறம் தொழில்நுட்ப நிபுணர். இந்த மாதிரி நிறைய ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது. உங்களுடைய அழைப்பு என்ன? கர்த்தர் உங்களுக்கு எதுக்காக அழைச்சாரு அது உங்களுக்கு தெரியுமா? அதுதான் முக்கியம். ஏன்னா கர்த்தருடைய அழைப்புல நீங்க அந்த வேலையை செய்றீங்கன்னாக்கா நீங்க கர்த்தருடைய சித்தத்தின் நடுவுல இருக்கிறீங்க. அப்போ கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. எதுக்காக அபிஷேகம் அது பார்க்க போறோம்.
நிறைய பேர் வந்து அவங்க அழைப்பு வேறையா இருக்கும், அதை விட்டுட்டு அவங்க சொந்தமா அவங்க வேற ஏதோ யோசிச்சுட்டு போயிடுவாங்க, அந்த வேலையில போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை வந்து ஒரு நிறைவா இருக்காது, ஏதோ காலியா இருக்கும், அர்த்தம் இல்லாம இருக்கும். ஏதோ இருக்கிறோம், ஏதோ செய்யறோம், அப்படியே போகுது வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பேசுனீங்கன்னா அப்படிதான் பேசுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 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 சாட்டிஸ்பாக்சனே இருக்காது, அவங்க செய்யற காரியத்துல ஒரு பிடியும் இருக்காது. அதே நேரத்துல மற்றவங்கள பாத்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கு பிடிக்கிற காரியத்துல அவங்க இறங்கி செய்யும் போது அவங்க வந்து ரொம்ப வித்தியாசமா செய்வாங்க. அந்த மாதிரி யாருன்னா மெக்கானிக் பாத்துக்கிறீங்களா? எப்பவுமே போய் வண்டி அவர்கிட்ட தான் கொடுப்பீங்க, ஏன்னா அவர் கை வச்சாலே வண்டி ரெடி ஆயிடும். அதுதான் அவங்களுடைய அந்த அந்த நபருடைய காலிங்கா இருக்கும். இல்ல ஒரு நர்ஸ், ஹாஸ்பிட்டல்ல உலகத்துல எவ்வளோ நர்ஸ் இருக்கிறாங்க, ஆனா ஒரு நர்ஸ் அந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சிறந்ததாக இருப்பாங்க. அவங்க வேலை செய்யறது வந்து மற்ற நர்ஸுங்க வந்து பொறாமைப்படுவாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு செய்ய முடியாது இவங்க செய்யற போல, ஏன்னா அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க செய்யறது. இல்ல ஒரு டாக்டரோ, இல்ல ஒரு ஒரு சேல்ஸ்மேன், எல்லா சேல்ஸ்மேன் வந்து ப்ராஸ்பர் ஆகுறது இல்ல, சக்சஸ்ஃபுல் ஆகுறது இல்ல. ஸோ யாருக்கு எந்த அழைப்பு இருக்குதோ அந்த அழைப்புல அவங்க இருக்கும் போது அங்கே அவங்க மண்டையில இருந்தா அவங்களுக்கு அபிஷேகம் தருவாரு கர்த்தர். எதுக்காக அபிஷேகம்னா, அதாவது கர்த்தர் உங்களை எதை செய்ய அழைக்கிறாரோ அந்த வேலையை வெற்றிகரமாக செய்து முடிக்க அபிஷேகம் பண்ணுகிறார். எபேசியர் 2:10 இருக்குது. ஏனென்றால் நற்செயல்களை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவிற்குள் உருவாக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அப்படின்னா என்ன? நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை கர்த்தர் வந்து இந்த வேலைக்கு அழைத்திருக்கிறார். நீங்க உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடியே கர்த்தர் வந்து திட்டமிட்டார், இவன் உலகத்துல போயிட்டு இந்த வேலை செய்யணும், இந்த காரியம் செய்யணும், இதுதான் அவனுடைய அழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்க ஒரு 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 கேட்ச் ஒண்ணு இருக்குது, ஒரு பிடிப்பு. என்னன்னா, உங்கள் சொந்த பலத்தால் கர்த்தர் விரும்பும் விதத்தில் உங்கள் அழைப்பை நிறைவேற்ற முடியாது. கர்த்தர் எப்படி விரும்புறாரோ அதே போல உங்களுடைய சொந்த பலத்தால் நீங்க வந்து செஞ்சு அவரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அப்போ எப்படி? அதனால்தான் உங்களுக்கு கர்த்தருடைய அபிஷேகம் தேவை. அந்த அபிஷேகம் உங்களுக்கு மேல வரும்போது நீங்க ரொம்ப ஸ்பெஷலா இருப்பீங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா இருப்பீங்க. ஏன்னா கர்த்தர் வந்து அதுக்காக தான் உங்களுக்கு அந்த அபிஷேகம் தராரு. நீங்க டயர்டே ஆக மாட்டீங்க, சோர்வே வராது. எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ தடைகள் வந்தாலும் அந்த வேலையை வந்து சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. நீங்க பாத்துக்கிறீங்களா, பாஸ்டர் நிறைய முறை வந்து சொல்லியிருப்பாங்க, நைட் ஃபுல்லா தூங்கவே இல்லை நான், இந்த வயிறு வலியோ சுகர் லோ ஆயிடுச்சு, வாந்தி வந்துருச்சு, வயிறு வலி, ஆனாலும் இங்க வந்து அவங்க பேசும்போது ஒரு அறிகுறி இருக்காது. நேத்து பாத்தீங்கன்னா 2 பேருக்கு பயங்கர பல்வலி, எங்கெந்தா வருது தெரியல அந்த பல்வலி, கரெக்டா மெசேஜுக்கு முன்னாடி வரும். ஆனா இன்னைக்கு பாருங்க, இங்க நின்று பேசுறேன் நான். ஜுரம் இருந்தாலும் சரி, கோல்டு வந்தாலும் சரி, வயிறு வலிச்சாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, எங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் எங்களுடைய அனுபவம். நாங்க வந்து இங்க நிற்கும் போது அந்த அபிஷேகம் எங்க மேல வரும் போது அதெல்லாம் காணா போயிடுது. கர்த்தர் என்ன முன்குறித்து வச்சிருக்கிறாரோ அந்த நாளைக்கு அந்த நேரத்துக்கு அது செய்து முடிக்க அவர் அபிஷேகம் பண்ணி கிருபை அளிக்கிறார். இது எங்களுக்கு மட்டும் இல்ல, நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி, நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி, அந்த வேலையை நீங்க செய்கிற வேலையை செஞ்சு முடிக்க
கர்த்தர் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு அபிஷேகம் தருவார். நீங்க யோசிக்கிற மாதிரி மற்றவங்க யோசிக்க முடியாது. நீங்க உழைக்கிற மாதிரி மற்றவங்க உழைக்க முடியாது. நீங்க டயர்டே ஆக மாட்டீங்க அந்த நேரத்துல. ஒரு நான் முக்கியமா இந்த நர்ஸ் தான் என் மைண்ட்ல வந்துனே இருக்குது. அவங்க சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து 8 மணி நேரம் செய்வாங்கன்னா, சில ஹாஸ்பிட்டல் 10 மணி நேரம், சில ஹாஸ்பிட்டல்ல இருந்து 12 மணி நேரம். 12 மணி நேரம் நீங்க உட்காரவே முடியாது. இந்த பேஷண்ட், அந்த பேஷண்ட், டாக்டர், ரிப்போர்ட், மருந்து, இது அது ஓடினே இருப்பாங்க. அதுவும் ஹாஸ்பிட்டல் வந்து அட்லீஸ்ட் 2ல இருந்து 4 மாடி 8 மாடி இருக்கும். ஓடிக்கிட்டே இருக்கணும். டயர்டே ஆக மாட்டாங்க அந்த மாதிரி அபிஷேகம் இருந்தா. இல்லைன்னா டயர்ட் ஆயிடுவாங்க. அதுதான் நான் அந்த ஒரு இதுக்கு முன்னாடி வாசித்ததுல நான் என்ன மீன் பண்ணேன்னா, உங்களுடைய சொந்த பலத்தால் நீங்க அந்த காரியம் முடிக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணும் போது நீங்க டயர்ட் ஆயிடுவீங்க, சோர்வு வந்துடும். ஏன்னாக்கா உங்ககிட்ட லிமிட்டெட் ரிசோர்சஸ் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? நீங்க இவ்வளவுதான் செய்ய முடியும், லிமிட்டெட் ரிசோர்ஸ். ஆனா கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல வரும்போது உங்க ரிசோர்ஸ் வந்து அன்லிமிட்டெட் ஆயிடும். எவ்வளவு மணி நேரம் இருந்தாலும் சரி, எவ்வளவு பேஷண்ட் வந்தாலும் சரி, எவ்வளவு கஸ்டமர்ஸ் வந்தாலும் சரி, நீங்க வந்து எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் அனுப்புவீங்க. எல்லாருடைய தேவைகள் நீங்க சந்திப்பீங்க. வீட்டுக்கு போயிட்டு நீங்க அப்புறமா அந்த டயர்டா இருந்தாலும் அங்கேயும் உங்களுக்கு கிருபை அளிப்பார் கர்த்தர். ஓகே, சோ இதெல்லாம் வந்து பொதுவா நான் அபிஷேகத்தை பத்தி பேசினேன். இப்போ குறிப்பா ஒரு 6 காரியங்கள் உங்க முன்னாடி வைக்க போறேன். கர்த்தர் என்னை நியமித்த போது அவர் என்னை அபிஷேகம் செய்கிறார். கர்த்தர் வந்து என்னை அழைத்து ஒரு காரியத்தில அப்பாயிண்ட் பண்ணும் போது அதுக்கு தேவையான அபிஷேகம் அவர் என்ன கொடுக்கிறார். God will never ask you to do something without giving you the ability to do it. கர்த்தர் உங்களுக்கு ஒரு செயலை செய்யும் திறனை கொடுக்காமல் ஒருபோதும் அதை செய்யும்படி அழைக்க மாட்டார். ஸோ ஒரு 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 உங்களுக்கு எதுக்காக அழைத்து இருக்கிறாரோ அந்த வேலையை செய்யறதுக்கு என்ன தேவையோ அந்த 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 தேவையை சந்திக்காமல் அவர் உங்களை அந்த வேலைக்கு அழைக்க மாட்டார். இது உறுதி. சோ கர்த்தரின் அபிஷேகம், கர்த்தரின் அந்த அப்பாயின்ட்மெண்டோட வருது. கர்த்தர் உங்களை ஒரு வேலைக்கு அப்பாயிண்ட் பண்றாருன்னா அதோட சேர்ந்து அவர் வந்து அதுக்கு தேவையான அபிஷேகத்தை கொடுக்கிறார். When he gives you an assignment, then he will give you the empowerment. So God's anointing comes with God's appointing. 1 தெசலோனிக்கே 5:24 போட்டிருக்குது, உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். சும்மா அழைக்க மாட்டார். அதுக்கு என்ன தேவையோ அது தருவார். சில நேரத்துல ஞானம் தேவை, சில நேரத்துல பொறுமை தேவை, சில நேரத்துல சமாதானம் தேவை, சில நேரத்துல பலன் தேவை. என்ன தேவையோ அதை அளிப்பார். ஸோ அபிஷேகம் உடைய அர்த்தம் மாறுது இல்லை? இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க தெரிஞ்ச அபிஷேகம் இந்த அபிஷேகத்துக்கு அப்போஸ்தலர் 1:8 பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடம் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி எல்லை வரையிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். இது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்றார். அந்த 12 சீஷர்களுக்கு சொல்றார். அவங்க செஞ்சாங்களா? அதே போல செஞ்சாங்க. அதனால்தான் இன்னைக்கு பூமியில எங்க போனாலும் அங்க ஒரு கிறிஸ்தவன் நீங்க பார்க்கலாம். கர்த்தரின் மந்தையின் ஒரு ஆடு அங்க இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு அழைத்தார் கர்த்தர். எதுக்கு அழைத்தாரு? சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக. ஆனா அதுக்கு என்ன அபிஷேகம் தேவையோ அது கொடுத்ததுனாலதான் அவங்க அந்த வேலையை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சதுனாலதான்
இன்னைக்கு உலகம் எங்கும் இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. ஓகே, சோ அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ப்ரூஃப். அது நம்மளுக்கு அந்த அபிஷேகம் இல்லைன்னா அவங்களால செஞ்சிருக்க முடியாது. ரெண்டாவது காரியம், காட்ஸ் அனாயிண்டிங் மேக்ஸ் மீ a good person. கர்த்தரின் அபிஷேகம் என்னை ஒரு நல்ல மனிதனாக ஆக்குகிறது. நீங்க ஒரு நல்ல மனிதனாக இருக்கலாம். அபிஷேகம் வந்த பிறகு நீங்க எவ்வளோ ஒரு நன்றான நல்ல மனிதன் சொல்லிட்டு அது உங்களால இமேஜின் கூட பண்ண முடியாது. ஏன்னா உங்ககிட்ட தன்னம்பிக்கை இருக்கும், உங்ககிட்ட சமாதானம் இருக்கும், உங்ககிட்ட அமைதி இருக்கும், உங்ககிட்ட ஒரு ஒரு பக்குவம் இருக்கும், உங்ககிட்ட திறமை இருக்கும். அது வந்து அபிஷேகம் இல்லாதவன் கிட்ட இருக்காது. ஓகே, சோ 1 சாமுவேல் 10வது அதிகாரம் வாசித்தீங்கன்னா அங்க சவுல் ராஜாவுடைய அபிஷேகம் பத்தி போட்டிருக்குது. அங்க சவுல் ராஜா அபிஷேகம் பெற்ற பிறகு அவரு ஒரு 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 நல்ல ராஜாவாக மாறுறாரு, நிறைய நல்ல காரியங்கள் செய்யறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அபிஷேகத்தை வந்து தொலைச்சிட்டு அவர் வந்து ஒரு கெட்ட மனிதனா மாறிடுறாரு. அது வேற, அது நான் வேற அப்புறமா சொல்றேன். அபிஷேகம் தொலைக்க முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு முடியும். ஆனா அபிஷேகம் உங்க மேல வரும்போது நீங்க வந்து ஒரு நல்ல மனிதனாக மாறுறீங்க. ஆனாலும் உங்கள் அழைப்பை பற்றி நீங்கள் கவலைப்படும் போது, அப்புறம் பதற்றமாக இருக்கும் போது, அற்றவராக இருக்கும் போது உங்களிடம் அபிஷேகம் இல்லை. அதுவும் தெளிவா தெரிஞ்சுக்கங்க. சோ கர்த்தர் மட்டும்தான் உங்களை சொல்ல முடியும், இதுதான் உன்னுடைய அழைப்பு. கர்த்தர் உன்னுடைய அழைப்பு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா அபிஷேகமும் கொடுப்பாரு. ஆனா நீ மந்தைக்குள்ள ஒரு ஆடா இருக்கணும் அபிஷேகத்துக்காக. அழைப்பு வந்து எல்லாருக்கும் இருக்குது. நீங்க ரோட்ல போகும்போது பிச்சை கேட்கறவங்கள பாக்குறீங்களா? அது அவங்க அழைப்பு கிடையாது, அது அவங்க வந்து உருவாக்கினாங்க. அதனால அவங்க முகத்துல சந்தோஷமே இருக்காது, ஒரு நிறைவே இருக்காது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சில நபர்களை இங்க போட்டோ போட்டு காமிச்சிருக்கேன். கை இல்ல, கால் இல்ல, ஆனா சாதனை படைக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய அழைப்புல இருக்கும்போது அவ்வளோ பெரிய பெரிய காரியங்கள் அவங்க செய்யறாங்க. கையும் கிடையாது, காலும் கிடையாது, ஆனாலும் சாதனை படைக்கிறாங்க. கண்ணு கிடையாது, சாதனை படைக்கிறாங்க. காது கிடையாது, சாதனை படைக்கிறாங்க. அதுதான் அபிஷேகம் இருக்கும்போது அப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய முடியும். ஓகே, மூணாவது காரியம், God's anointing makes difficult tasks easier. கர்த்தரின் அபிஷேகம் கடினமான பணிகளை எளிதாக்குகிறது. ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஆனா நீங்க எப்படி செஞ்சு முடிச்சீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரியாது, ஆனா நீங்க தான் செஞ்சிருப்பீங்க. அதுதான் அபிஷேகம். சோ கர்த்தரின் அபிஷேகம் கடினமான பணிகளை எளிதாக்குகிறது. சோ உங்க முன்னாடி எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான காரியம் இருந்தாலும், அங்க பாருங்களேன், தாவீது இதுவரைக்கும் எந்த போர்ல அவர் வந்து போராடுனதே கிடையாது. அங்கே ஒரு போர் வீரனா நிக்கிறான். யாரு? கோலியாத்து. எவ்வளவு எளிதாக அவர் செஞ்சு முடிக்கிறார். அவ்வளவு பெரிய சவுலின் படை வந்து பயந்து நிக்கிறாங்க. அவங்க கிட்ட ஃபைட் பண்ண முடியாது, அவன் நிறைய பேரை சாவடிப்பான் ஒரே நேரத்துல. ஆனா இந்த சின்ன பையன் போயிட்டு எவ்வளவு எளிதாக ஒரு சின்ன கல்லு வச்சு அவ்வளவு பெரிய ஆளை சாச்சிட்டான் பாருங்க. கடினமான காரியத்தை எளிதாக்குவார் அபிஷேகம் இருந்தா. எபேசியர் 3:16 போட்டுக்குது, நீங்கள் அவருடைய ஆவியானவரால் உள்ளான மனதில் வல்லமையாக பலப்படும். இது நான் இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல இருந்து எடுத்தேன். அதுல போட்டுக்குது, அவருடைய அளவற்ற மாட்சிக்கேற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தம் தூய ஆவி வழியாக தந்தருளுவாராக. சோ அந்த வல்லமை, அந்த ஆற்றல் வந்து கர்த்தர் அவருடைய ஆவியானவர் மூலம் நம் மேல பொழியும் போது நம்மளால அந்த காரியத்தை செஞ்சு முடிக்க முடியும். அது அளவற்ற
ஆஹ், அளவற்ற என்ன சொல்றது, அன்லிமிட்டெட் இன்னர் மைட்டி ஸ்ட்ரென்த், உள்ளுக்குள்ளே அந்த பலத்தை வந்து அது அது வந்து நம்மளால நினைக்க கூட முடியாது, அந்த நேரத்துல கொடுப்பாரு கர்த்தர் அந்த வேலையை முடிக்கிறதுக்காக. ஸோ யூ கேன் லாஸ்ட் லாங்கர், யூ கேன் டூ மோர் தேன் அதர்ஸ். நீங்க வந்து அதிகமா மற்றவர்களோட அதிகமா நீங்க செய்ய முடியும், அதிகமா நீங்க செயல்படவும் முடியும். அது மற்றவங்களால முடியாது, அவங்க சோர்வடைவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட லிமிட்டெட் எனர்ஜி இருக்குது, உங்ககிட்ட வந்து அளவற்ற அளவுக்கு வந்து உங்ககிட்ட எனர்ஜி இருக்கும். பிலிப்பியர் 4:13 போட்டிருக்குது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் பேசுற காரியம் வந்து ஒரு தியரி கிடையாது, இது பிராக்டிக்கலா நடக்கிற காரியம். நீங்க வந்து இது உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது அதோடைய ருசி நீங்க மட்டும்தான் அனுபவிக்க முடியும், நீங்க அதை எக்ஸ்பிரஸும் பண்ண முடியாது. சோ இந்த உலகத்திலே நம்ம வாழும்போது யாருமே நம்மளுக்கு வந்து நம்மளுடைய தேவைகள் முழுசாவே சந்திக்க முடியாது, கர்த்தர் மட்டும்தான். உங்க அம்மா அப்பா, உங்க மனைவியோ கணவனோ பிள்ளைகளோ உங்க நண்பர்களோ யாருமே உங்களுக்கு பொறுமையோ காசோ எதுவுமே அவங்க வந்து உங்களுடைய தேவைக்கு அளவுக்கு கொடுக்க முடியாது, கர்த்தர் மட்டும்தான் கொடுக்க முடியும். சோ இந்த அபிஷேகம் எங்கிருந்து வருது உங்களுக்கு தெரியுமா? கிறிஸ்து என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அபிஷேகம் பெற்றவர். சோ எனவே அபிஷேகம் செய்யப்பட்டவர் தான் உங்களுக்கு அபிஷேகத்தையும் அசாதாரணமானவற்றை செய்வதற்கான பலனையும் தருகிறார். சோ அபிஷேகம் பட்டவர் தான் நம்மளை அபிஷேகம் செய்கிறார். அதனால்தான் நம்ம வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய காரியங்கள் நம்மளால செய்ய முடியும். சோ ஆனா இங்க ஒரு காரியம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, கர்த்தர் தம்முடைய மகிமைக்காக உங்கள் மூலம் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதற்காக தான் அவர் வந்து செய்ய முடிக்க அபிஷேகத்தை தருவார். நாம் என்ன நினைக்கிறோமோ அதுக்காக இல்லை. The anointing is not for what you want to do, but rather what God wants you to do for His glory. கர்த்தருடைய மகிமைக்காக நீங்க எந்த காரியத்தை செய்ய முடிக்கணுமோ அந்த காரியத்துக்காக தான் கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுப்பாரு. உங்களுடைய பெருமைக்கோ உங்களுடைய சக்சஸ்க்கோ உங்களுடைய பாப்புலாரிட்டிக்காக கர்த்தர் கொடுக்க மாட்டாரு, அதுவும் புரிஞ்சுக்கணும். நாலாவது காரியம், கர்த்தரின் அபிஷேகம் சாத்தியமற்றதை சாத்தியம் ஆக்குகிறது. God's anointing makes the impossible possible. இப்போ யோசித்து பாருங்க, பாஸ்டர் வந்து செங்கல்பேட்டில் படிச்சாங்க. செங்கல்பேட்டு எங்க இருக்குது? இப்போ அது மாவட்டம் மாறதுனால உங்களுக்கு தெரியுது. அதுக்கு முன்னாடி செங்கல்பேட்டு எங்கேயோ இருக்குது, தமிழ்நாட்டில் எங்கேயோ இருக்குது, அப்படிதான் இருக்கும். இல்ல காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல எங்கேயோ இருக்குது, அப்படிதான் நினைப்பீங்க. சரி, அங்கே விடுங்க, அது பரவாயில்ல. அவங்க எந்த ஸ்கூல்ல படிச்சாங்க? ஏற்கனவே அவங்க சாட்சியெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க படிச்சு திடீர்னு பாத்தீங்கன்னா ஒபாமா பேசின ஸ்டேஜ்ல அதே டயஸ்ல அவங்க போய் பேசுறாங்கனாக்கா இது முடியும் நினைக்கிறீங்க? இது சாத்தியமற்ற காரியம். அது நம்ம பிளான் பண்ணியும் செய்ய முடியாது. அந்த நேரத்துல கர்த்தர் செஞ்சார், அவ்வளவுதான், அது முடிஞ்சிச்சு. அதுக்கு எந்த விதமான ஒரு பப்ளிசிட்டி கிடையாது, எந்த நியூஸ் பேப்பர்ல வரல, எந்த சேனல்ல வரல. ஆனா அது உண்மையாகவே நடந்தது, அவ்வளவுதான். சாத்தியமற்றதை சாத்தியம் ஆக்குகிறார் கர்த்தர் அபிஷேகம் இருக்கும் போது. உங்களுக்கு உங்களுடைய பிசினஸ்லயோ உங்களுடைய கல்யாண வாழ்க்கையிலையோ உங்களுடைய உடல் நலத்திலேயோ நிறைய பிரச்சனைகள் வரலாம். ஆனா உங்க மேல அபிஷேகம் இருக்கும் போது நீங்க அந்த நேரத்துல கர்த்தர் மேல உங்களுடைய பாரத்தை சுமக்கும் போது அது எல்லாமே வந்து சாத்தியம் இல்லாத மாதிரி தான் தெரியும் கண்ணுக்கு. ஆனா அது முடிச்சு போய் கர்த்தர் உங்க மூலமா.
லூக்கா 18:27 அதற்கு அவர் இயேசு, மனிதர்களால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். நம்புறீங்களா? உங்களால முடியாது, ஆனா அவரால் முடியும். யாரால? தேவனால். அவர் அபிஷேகம் பண்ணும்போது உங்க மூலமா அது செய்வாரு. யாருக்காக? அவருடைய மகிமைக்காக, உங்களை ஃபேமஸ் பண்றதுக்கு இல்ல. அதே போல எபேசியர் 3:20 இருக்குது, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. அந்த வசனம் கண்டினியூ ஆகுது. அண்ட் நான் இங்க என்ன எம்பசைஸ் பண்ண விரும்புறேனாக்கா, வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக. நம்ம யோசிக்கவும் முடியாது, நம்மளால கேட்கவும் முடியாது, அதை வேண்டிக் கொள்ளவும் முடியாது. அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறார் அவருடைய அபிஷேகத்தினால். ஓகே, this is why when you try to do great things for God in God's way, it becomes impossible. It becomes possible in normal some circumstances. It would not be possible. சாதாரணமான சூழ்நிலையில செய்ய முடியாதது கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல இருக்கும்போது நீங்க அதை வேற மாதிரி முடிச்சு கர்த்தருடைய மகிமைக்காக நீங்க உழைக்கிறீங்க. ஓகே, அஞ்சாவது காரியம், God anoints my life to bless others. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றவர்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் என் வாழ்க்கையில் அபிஷேகம் செய்கிறார். இது அதாவது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம் உங்களுடன் நின்று விடுவதற்காக வடிவமைக்கப்படல. புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணும்போது அந்த ஆசீர்வாதம் உங்களோட முடிக்க கூடாது, அதுக்காக அவர் டிசைன் பண்ணல அது. ஆனா அது மற்றவர்களுக்கு போய் சேருவதற்காக கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை வடிவமைக்கப்பட்டார். புரியுதா? ஆசீர்வாதம் எப்பவுமே உங்ககிட்ட நிக்க கூடாது, முடிஞ்சிடக்கூடாது. அது உங்க மூலமா மற்றவர்களுக்கு போகணும். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் உருவாக்குறதுக்கு காரணமே அதுதான். அவங்க மூலமா ஆசீர்வாதம் உலகத்திலே இருக்கிற எல்லா மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு. சேர்ந்துச்சா இல்லையா சொல்லுங்க? எப்படி சேர்ந்துச்சு? இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் மக்கள் மத்தியில தான் வெளியில வந்தார். அவர் ஒரு யூதன். சோ கர்த்தர் உலகத்தையே ஆசீர்வதிக்கிறதுக்காக ஒரு மக்கள் தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு மக்களை உருவாக்கி அந்த மக்கள் மூலமா இந்த உலகத்தையே ஆசீர்வதிச்சார். ரட்சிப்பு அவங்க மூலமா தான் வந்துச்சு. இயேசு கிறிஸ்து மூலமா தான் ரட்சிப்பு வந்துச்சு. இயேசு கிறிஸ்து ஒரு யூதன், அது மறக்காதீங்க. அது அவர் தனி நபர் கிடையாது, அவருக்கு ஒரு வரலாறு. அந்த மக்களுடைய வரலாறுல தான் அவருடைய வரலாறும் இருக்குது. அவருடைய அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி பாக்குறீங்கல்ல. மத்தேயு 1வது அதிகாரம் எடுத்தீங்கன்னா அவருடைய முழு வரலாறு அதுல போட்டிருக்குது. அதனால இஸ்ரவேல் மக்களை ஒதுக்கிடாதீங்க. அதுதான் கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் அப்படிதான் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, சோ நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு ஒரு கருவியா இருக்கிறோம், ஒரு சேனலா இருக்கிறோம், ஒரு பைப் மாதிரி இருக்கிறோம். யாருக்கு இந்த ஆசீர்வாதம் போகணும்? நீங்க ஏசாயா 61:1-3 வசனம் வாசித்தீங்கன்னா அதே வசனம் தான் இயேசு கிறிஸ்து பிறகு லூக்கா 4:18-19 அவரு வாசிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், எளியவருக்கு நற்செய்தி பிரசங்கிப்பதற்கு என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் காயப்பட்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வையையும் ஒடுக்கப்பட்டவர்களை விடுதலை
விடுதலையாக்கவும் இந்த வருடம் கர்த்தருடைய கிருபையின் வருடம் என்பதை சொல்லவும் என்னை அனுப்பினார். இதேதான் ஏசாயால இருக்குது. அப்ப நீங்க யார் யாருக்காக அந்த உங்ககிட்ட வர ஆசீர்வாதம் யாருக்கு போய் சேரணும்? சிறுமைப்பட்டவர்கள், எளியவர்கள், இருதயம் நொறுகின்றவர்கள், சிறைப்பட்டவர்கள், அப்புறம் கட்டப்பட்டவர்கள், அப்புறம் பார்வை இல்லாதவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், காயப்பட்டவர்கள், அவங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் போய் சேரணும் உங்க மூலமா. ஏன்னா ஒவ்வொரு முறை நீங்க இந்த நற்கிரியைகள் செய்யும் போது அது ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படுகிறது. ஆல்ரெடி நம்ம அது கேட்டிருக்கிறோம். சோ இந்த அபிஷேகம் உங்களுக்காக மட்டும் இல்ல, உங்களுக்காக கிடையாது, சுத்தமா கிடையாது. ஆனா உங்க மூலமா கர்த்தருடைய மகிமைக்காக, அதே நேரத்துல மற்றவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் போய் சேரணும்னு சொல்லிட்டு தான் அபிஷேகம். சோ இனிமே யாருன்னா சொல்றாங்கன்னா அபிஷேகம்னா அது அது இந்த செய்திப்படிதான் நீங்க பதில் சொல்லணும். ஓகே. ஆறாவது காரியம், every new challenge, for every new challenge I need a fresh anointing. ஒவ்வொரு புதிய சவாலுக்கும் எனக்கு ஒரு புதிய அபிஷேகம் தேவை. நீங்க அபிஷேகத்தை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. பேங்க்ல காசு போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க பாருங்க, ஸ்டோர் ரூம்ல நிறைய பொருள் போட்டு ஸ்டோர் பண்ண, அந்த மாதிரி நீங்க அபிஷேகத்தை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஒவ்வொரு சவாலுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க புதிய அபிஷேகம் தான் நீங்க வாங்கணும் கர்த்தர்கிட்ட. ஏன் அப்படின்னாக்கா, கர்த்தர் விரும்புறாரு நீங்க ஒவ்வொரு நாளும் அவர் மேல நம்பிக்கை வச்சு அவர் மேல சாயணும்னு சொல்லிட்டு. உங்களுடைய பலத்தால் நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கர்த்தர் அங்க இருக்க மாட்டார். இந்த அபிஷேகத்துக்கு அர்த்தமே இருக்காது அப்புறம். சோ நீங்க நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இஸ்ரேல் மக்கள் வனாந்தரத்துல வரும்போது கர்த்தர் அவங்களுக்கு என்ன கொடுக்குறாரு? மேல இருந்து மன்னா கொடுக்குறாரு. அது ஒரு நாளைக்கு தான் கொடுப்பாரு அவரு. அடுத்த நாளைக்கு வச்சா அது கெட்டு போயிடும், சாப்பிட முடியாது. அதே போலதான் அந்த அபிஷேகம், அந்த ஒரு நாளைக்கு மட்டும்தான். நீங்க கேளுங்க, இந்த வேலை செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னா பாஸ்டர், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமா டயர்ட் ஆயிடுவாங்க. இங்க இருக்கிற அந்த உற்சாகம் இருக்காது, அது அப்படியே ட்ரெயின் ஆக்கிடும். திருப்பி அடுத்த நாள் இங்க உட்காரும் போது இந்த முழங்கால் யுத்தம் நடக்குது பாருங்க, திருப்பி அடுத்த நாள் உட்காரும் போது அந்த உற்சாகம், அந்த அபிஷேகம் புதுசா இருக்கும், அந்த உற்சாகம் புதுசா இருக்கும். இட்லி மாவு மாதிரி இருக்காது. ஓகே. சோ எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தந்தருளும், அப்படிதானே ஜெபம் பண்றோம். நம்ம மற்ற டிரான்ஸ்லேஷன்ல போய் பார்த்தேன், ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு அளிப்பீராக, இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். ஒவ்வொரு நாளுக்கு தேவை இருக்கிற அபிஷேகத்தை நீங்க இப்படிதான் கேட்டு வாங்கணும் கர்த்தர்கிட்ட. அந்த அந்த நாளைக்கு மட்டும்தான் அது செல்லும். அதுக்கப்புறம் அது அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அந்த வேலையை செஞ்சு முடிச்ச பிறகு அந்த அபிஷேகம் அங்க இருக்காது. நாளைக்கு புதிய சவால்கள், புதிய அபிஷேகம். அதே நேரத்துல நான் முன்னாடி ஒரு பாயிண்ட்ல சொன்னேன், உங்க அபிஷேகத்தை நீங்க தொலைந்து விடலாம். ஏன்னாக்கா இந்த உலகத்திலே நிறைய பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம், பெரிய பெரிய சாதனைகள் படைச்சவங்க எல்லாம், ஏன்னா நான் அந்த வார்த்தை பாஸ்டர் கிட்ட கேட்டிருந்தேன், ஜாமவான்கள், லெஜெண்ட்ஸ், கர்த்தருக்காக பெரிய பெரிய காரியங்கள் சாதிச்சவங்க கூட அவங்களுடைய அபிஷேகத்தை தொலைந்து விட்டாங்க. அது முடியும். ஏன்னாக்கா நமக்குள்ள பாவம் வந்துருச்சுன்னா, நமக்குள்ள அந்த பெருமையின் பாவம் வந்துருச்சுன்னா, நமக்குள்ள கிரீடு என்ன, பேராசை, அதுக்கப்புறம் மன்னிக்க முடியாத ஒரு தன்மை, அதுக்கப்புறம் கோபம், அதுக்கப்புறம் தொடர் ஒரு பாவம் அப்படியே தொடர்கிட்டே இருக்கும் நம்ம வாழ்க்கையில. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த அபிஷேகம் நம்ம மேல இருக்காது. இல்லைன்னா நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் நம்ம தொலைந்து விடுவோம். அதே போல நம்ம கர்த்தரை நம்ம வாழ்க்கையிலேருந்து ஒதுக்கி விட்டா அபிஷேகத்துக்கு நம்ம யோசிக்கவே முடியாது. சோ ஒவ்வொரு புதிய சவாலுக்கு உங்களுக்கு ஒரு புதிய அபிஷேகம் தேவை. நீங்க இந்த
இந்த உலகத்திலே இருக்கிற பிரச்சனைகளை வந்து உங்களுடைய சொந்த பலத்தால் நீங்க வந்து முயல முடியாது. கர்த்தருடைய அபிஷேகம் தேவை. கர்த்தருடைய பிரசன்னம் உங்க வாழ்க்கையில் இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து ஜெயிக்க முடியும். ஸோ இதோட நம்ம இந்த 9வது தொடர் முடிக்கிறோம். அடுத்த முறை திருப்பி சந்திக்கும் போது நம்ம வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நோக்கத்தோடு அந்த 3வது பாகத்தை பார்க்க போறோம். 5வது வசனத்தை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். Amen. Praise the Lord.